பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பரிசுத்தமான அந்த நாமத்தினாலே மறுபடியும் இந்த மாதத்தின் கடைசி வாரம், லாஸ்ட் வீக் ஆஃப் திஸ் மந்த் அண்ட் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் வீக், இந்த வாரத்தின் முதலாம் நாள், இந்த மாதத்தின் கடைசி வாரம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பயங்கரமான சூழ்நிலை கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை உயிர்ப்பித்தார். இந்த நாளை காணும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us close our eyes. நல்லா செபிப்போம். கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை பிரைஸ் பண்ணுங்க. Let us open our mouth and praise our Lord Jesus Christ. நம் வாயை திறப்போமா? திறன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி ராஜா, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்ததுக்காக ஸ்தோத்திரம். உண்ண உணவு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடுக்க உட கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இருக்க இடம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா விதமான இகவார நன்மைகளை தேவன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ராஜா, நீங்க போகையில வருகையில் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். மரண கட்டுக்கு, மரண கண்ணிகளுக்கு, மரண உபாதைகளுக்கு எங்கள் விலைக்கு காத்திரே. எல்லா விதமான தீமைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை விலைக்கு காத்திரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை நீ ஆசீர்வதி. ஏசப்பா, இந்த காலை ஆராதனை நீ ஆசீர்வதி. இயேசுவே, என் தேவனே, இந்த காலை ஆராதனை நீ ஆசீர்வதி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வல்லமையான சமூக பிரசன்ன ஆராதனை காணப்படட்டும். உமக்கு சித்தமான பாடலை பாடும்படியாக கிருபை செய்யும். வர்ஷிப் பகுதி ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவ செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுக்கிற தசம் அம்மா காணிக்கைகளை ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவர், முடிவில் பிள்ளைகளுக்கு ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த வாரமெல்லாம் எங்களை ஆண்டு நடத்தும். உடைய கிருபையினால இந்த வாரத்தை முடித்து, இந்த மாதத்தை முடித்து, புதிய வாரம், புதிய மாதத்துக்குள்ள கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஆளுநர் கலந்துக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. Lord, bless them abundantly. அப்பொழுதுதான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசு ஆராதனை விரோதம் மனுஷன், சத்துரு, இயற்கை, பிசாசு எந்த வகையில், எந்த விதத்திலும், எந்த ரூபத்தில் செய்யாதபடிக்கு பலவனாகிய பிசாச நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். கட்டிந்து கொடுக்கிற ஏமாற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கான மகிமையான உமக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பாட்டு புத்தகத்துல எந்த உள்ளம் புது கவியாலே உங்க இயேசுவை பாடி ஒரு கவியாரே உங்கள் இயேசுவை பாடிடுவே. அவனாவர் போற்றுந்த பணிமலர் தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவனாவர் போற்றுந்த பணிமலர் தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கள் அண்ணன் இயேசுவை பாடிடுவே. எங்கள் அண்ணன் இயேசுவை பாடிடுவே. இருமைகள் நிற்கும் ஆரோக்கிய கர்த்தரை கொண்டாடுவே. இருமைகள் நிற்கும் ஆரோக்கிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற பாடம் முழுவதும் காதாவே ஓர் செய்யமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனகின்றும் சுகபல அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனகின்றும் சுகபல
அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் இத்தனை சத்தமிடு என் கர்த்தரை கொண்டாடுவேன். இமை கொழுவே முகத்தை சீருமாவை காவே நாடும் போவாமி திருமாவும் நாடும் போவாமி திருமாவும் திருமாயும் மொழியாவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் இத்தனை அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நோய்கள் பரவி வந்தாலும் மழைக்காலம் அழித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணனாகிய இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனை அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு இறைநன்மை செய்தீர என் கர்த்தரை வருவாரே. அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் ஆடினோம். அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் ஆடினோம். கவனிங்க, அவளோடு நாமும் வானத்தை நோக்கி எப்போ இயேசு வரப்போறார்? When he is going to come? We are expecting. We are very much anxious about his coming. அவருடைய வருகை குறித்து ஒரு வாஞ்சி, எப்போ வரப்போறார் அந்த வாஞ்சி. அவர் வந்தார்னா எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? அவர் வந்தார்னா எவ்வளவு சந்தோஷப்பாங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து வர்றாருன்னா சில பேர் பயப்படுவாங்க. அவர் வரும்போது அது நடக்கும் இது நடக்கும், பயங்கரமான பூமி தேர்ச்சி உண்டாகும், வானங்கள் மடப்பட வேண்டும், அங்கே பூதங்கள் வந்து அதெல்லாம் இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வருகை மகிழ்ச்சி. ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகள் அவர் தமக்கு எடுத்துக்கொண்டு போயிடுவார். அதில் ராப்சர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் எப்போ வருவார். அவர் நம்ம கொண்டு போனார்னா அருமையான ஒரு இடம் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மகிமையான இடம், பாவம் சாபம் இல்லாத நாடு, பரிசுத்தமான ஒரு இடம், எப்பொழுது துதி பாட்டு மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. பழமா அவளோடு நாமுமான எப்போ ஒருவர் பழமா களிப்போடு நிறைந்தம்மை சேர்த்தி என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அவளோடு
பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தனையுடைய கர்த்தரின் பார்த்தீங்களா எப்போ வர போறார் அந்த வருகை எவ்வளவு அருமையான ஒரு வருகை பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வருகை. அல்லேலூயா. அவரை பார்த்து அவர் சந்தோஷம். ஆமா, இந்த பாட்டு புத்தகத்தில் ஒரு பாட்டு, தேவ சமாதானம் கிருபை. இன்னைக்கு மனுஷனுக்கு சமாதானம் கிருபை தான். ஆமா, எவ்வளவு பேர் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. மனசுல குழப்பம், மன அழுத்தம். ஆமா, மன அழுத்தத்தினால, மன குழப்பத்தினால, மன பாரத்தினால, மன வேதனால, பயத்தினால இன்னைக்கு மனுஷன் மறித்து கொண்டிருக்கிறான். வியாதியில மறிக்கிறானோ இல்லையோ, வியாதினால உண்டாகிற பயத்தினால மறித்து போனான். ஆமா, கொள்ளோனை வருகிறது, வந்து விட்டது. ஆனா அந்த கொள்ளோனை எப்போ தீரும், எப்போ முடியும், இதுக்கு முடிவுதான் என்ன செய்ய, அந்த பயத்துல அன்னைக்கு போய் மறித்து போறான். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் உண்டான தைரியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கார். எவ்வளவு நல்ல தெய்வம் வாழ்ந்தமா. தேவ சமாதானம் கிருபையே, தேவ சந்தோஷம் நிறைவார். ஒரு நாள் அடி மட்டும் பாரு. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிருபை, சமாதானத்தின் கிருபை. ஆமென்.
கூட்டினாவே களி கூட்டினாவே என்றென்றும் உள்ளாவே வாடாத கிருபை, ஆமா, தாங்கும் கிருபை, தப்புவிக்கிற கிருபை, அரவணைக்கிற கிருபை, உதவி செய்கிற கிருபை, உயிர்ப்பிக்கிற கிருபை, நடத்துகிற கிருபை, போஷிக்கிற கிருபை, பாதுகாக்கிற கிருபை, பராமரிக்கிற கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வைத்திருக்கார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் தாவீது அவர் கிருபை கேட்டுக்கொண்டிருப்பான். ஆமா, உம்முடைய கிருபை ஆலயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லுவான். கிருபை தான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். கிருபை சக்தி ஒன்று என்று சந்திக்கும். கிருபை ஆண்டெடுத்த ஒவ்வொரு நாள் கிருபை கேட்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியில் இயேசு பிறந்தார். Hallelujah. Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand hath made. I see the stars, I hear the mighty thunder, thy power throughout the universe. எல்லாரும் பாடலாம். Oh Lord my God, when I in awesome wonder consider all thy works and hath made. I see the stars, I hear the mighty thunder, thy power through all the universe displayed. Then says my soul, my Savior God to thee,
Christ shall come with shouts of acclamation to take me home. What joy shall fill my heart? Then I shall bow in humble adoration. I can proclaim, my God, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God, to thee. How great thou art, how great thou art. Hallelujah. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், அவ்வளவு பெரிய தேவன். Hallelujah. When Christ shall come with shouts of acclamation, பிரதான தூதரோடு ஆரவாரத்தோடு தேவன் வரப்போகிறார். Hallelujah. To take me home, what joy shall fill my heart. அது முதலே சொல்ல பாருங்க, அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்துல கொண்டு போக போகிறார். அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த இடத்தை நோக்கி நாம் வாஞ்சிக்கிற நாட்கள். ஆமா, மதிப்பது பெருசல்ல, நாம் ஆண்டவரிடத்துல இருக்கிறது தான் பெருசு. எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பது பெருசல்ல, அவன் எந்த நோக்கத்தோடு வாழ்ந்த காலங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காலங்கள், அதுதான் உலகத்துல பிறந்திருக்கணும். நாம் உலகத்துல பிறந்து வாழ்ந்து மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது, நரகத்துக்கு போக கூடாது, அக்கினி கடலுக்கு போக கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் நீக்கப்பட்டு இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு முத்திரிக்கப்பட்டு தேவனோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. He cannot, முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கண்டெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். ஹல்லேலூயா. இந்த பூமி நமக்கு சதம் அல்ல, இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. நித்திராயே நின்று வீழித்து காலை எழும்பி கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னுமை கிட்டி சேர்வேன். எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னுமை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமரண்டையோ இன்னும் நெருங்கே சேர்வரே. பூமியில் ஆனந்தமா சேட்டை வீரித்து பரவசமா ஆகாயத்தே ஏறி போயிரும். வானமண்டலம் கடந்து
we must prepare to meet. We must prepare to face. நாம் மரணத்தை சந்திக்க, தேவனை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கணும். எது முந்தி வருகிறது? மரணம் வந்தா மரணத்துக்கு போயிடலாம். ஒருவருடைய ஆண்டவரை இயேசுவினுடைய வருகை வந்தா அவருடைய வருகையில் போடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. 2 ஆப்ஷன். ஒண்ணு மரணம், மரணத்தின் மூலமாக இயேசுவை சந்திப்பது, இல்லாது இயேசுவை நம்ம வந்து சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பக்தர், எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. பறந்து விரைந்து தீவிராவே இறங்கி வாரும் இயேசுவே. பறந்து விரைந்து தீவிராவே இறங்கி வாரும் இயேசுவே. தேவா பிரசன்னம் தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோ. தேவா தாருமே, தேவும் பாதம் தொழுகிறோ. ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கு கொஞ்ச நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா, இனி வரப்போற நாட்கள் எல்லாம் பயங்கரமான நாட்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும். கோபம் பற்றி எரியும். இன்னும் எரியல. ஜஸ்ட் ஒரு கொள்ளை நோய் தான் வந்திருக்கு. நீங்க லூக்கா எடுத்து வாசித்து பாருங்க. ஆமா, மத்தியில வாசித்து பாருங்க, மார்க்கில் வாசித்து பாருங்க, யோவான்ல வாசித்து பாருங்க. எல்லாம் அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டு அவருடைய கடைசி நாட்கள் அவர் என்ன சொல்ல அப்படியே நடந்திருக்கு. இடுக்கல், பூமியில் இடுக்கல் வரும். ஆமா, பஞ்சங்கள் வரும், பூமியை தீச்சி வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். ஆமா, யுத்தங்கள், கலகங்கள். ஆமா, பெற்றோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை காட்டி கொடுப்பாங்க, சகோதரர்களை காட்டி கொடுப்பாங்க. ஆமா, பந்து ஜனங்கள், இனஜன பந்தங்களை ஒருவருக்கு ஒரு காட்டி கொடுப்பாங்க. மனுஷகுமார் வரும்போது பூமியில் அன்பு தனிந்த போகும், விசுவாசத்தை காண்பேனோ அப்படிப்பட்ட நாட்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, என்னை சரிப்படுத்தும். எல்லாம் வாய் தட்டி கேளுங்க, சொல்லுங்க, எல்லாம் வாய் தட்டி கேளுங்க. என்னை சரிப்படுத்தும், என்னை சீர்படுத்தும். கொஞ்ச கால பாடாடுகளை சீர்படுத்தும், சிறப்படுத்தும். அல்லேலூயா. அவர் பாதம் விழுந்து போனீந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால. பாட்டு பாடுறோம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டம் சகிச்சுக்கிறோமா? உண்மையா பாடணும். அது உண்மையான எண்ணங்களோடு பாடணும், உண்மையான ஒரு சிந்தையோடு பாடணும், உண்மையான ஒரு அனுபவம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு கைகள் பண்ணுறோம். என்ன ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த வேடும் பணியும் கூட இறை நம்பியார் இறைவா
அல்லேலூயா. அந்த நாடு இந்த பாட்டை எழுதினாங்க. அருமையான சகோதரி சாராவின் அம்மா எழுதினாங்க. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் சொல்லி எழுதினாங்க. அதே ஓட்டத்தை முடித்தாங்க ஜெயத்துடன். கடைசி வரை கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தார். கடைசி வரைக்கும் பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த கடைசியில சிக்கான நேரத்துக்கு வரைக்கும் தான், அதுக்கு முன்ன வரைக்கும் சிக்கான வரைக்கிறதுக்கு முன்னதான் வரைக்கும் அவர் நல்ல ஊழியம் செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஊழியர்களை செய்து கொண்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகம் எதிர்த்து நிற்கும். இயேசுவை பத்தி சொல்லாத எதிர்த்து நிற்கும். மீறி நம்ம சொல்லணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம். தலைமையில விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பதற்கு அவலை விட்டிருப்போமா, வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எல்லாருக்கும் சொல்லணும். சமயம் வாய்க்கால வாய்க்கு சுவிசேஷம் சொல்லணும். பைபிள் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் ஜெபிங்க. அற்புதம் நடக்கணும். அதையும் செய்யணும். ஜனங்களுக்கு தெரியல. வைராக்கியத்தில் இருக்காங்க. அந்த வைராக்கியம் இந்த வைராக்கியம் இந்த வேரியில் இருக்காங்க ஜனங்க அறியாம. அன்னோயிங்னஸ் அறியாம. உண்மையான அன்பு அறிந்து கொள்ளல. உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளல. தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் அறியாம இருக்கிறாங்க ஜனங்கள். ஆனால் அந்த கடைசி நாள் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கிரேஸ் டைம் சொல்லுவாங்க. அந்த கிரேஸ் டைம் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் கண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எல்லாரும் கடந்து போவோம். ஸ்தோத்திரங்க தாவே. தேவனே, இப்பொழுது நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். அடிமை கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பரிசுத்த வேத வாசிப்புக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 145 வசனம் 17 முதல் கடைசி வசனம். சங்கீதம் 145 வசனம் 17, பக்கம் 760. Psalm 145 verses from 17 to 21. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் சத்தமும் நீதியுள்ளவரும் தமது கிரிகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஆமென். இப்போ இந்த அதிகாரத்துல 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். The Lord is near to all. சமீபமாய் இருக்கிறார். Who call him? The Lord is near to all who call in him, to all who call on him in truth. பாருங்க, வசனம் அழகா சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசு. இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய வார்த்தை. நீரே வார்த்தையாயிருக்கிறேன். ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய். உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசும். அடிமை மறைத்த கர்த்தர் இயேசுவின் நாமத்தில். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, தேவ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கிறோம். தம்மை நோக்கி, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டது. முதலாவது, எல்லாம் கவனிங்க, நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். அதாவது கர்த்தர் கூப்பிடுகிற அனுபவம் ஒரு அனுபவம். அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை பார்த்து கூப்பிடணும்.
ஏன் அந்த சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா அதை சொல்லிக்கிறான்னு சொன்னா, கூப்பிடுகிறது பெரிதல்ல. ஆமா, கூப்பிடு, யாரை நோக்கி கூப்பிடணும், அதுதான் முக்கியமான கருத்து. இங்க சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற. அப்போ அதுல இன்னொரு ஒரு ஆழம் வசனத்துல, முதல்ல நோக்கி கூப்பிடு, யாரை நோக்க வேண்டும். அப்படி நோக்கும் பொழுது நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். இரண்டாவது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். உண்மை இருக்கணும். அவர் கூப்பிடுகிற அனுபவத்தில் ஒரு உண்மை இருக்கணும். ஏதோ கடமைக்காக, மாய்மாலத்துக்காக, ஏதோ தேவைக்காக கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் கர்த்தருடைய ஜனங்கள். நாம் எப்படி ஆண்டவரை கூப்பிடுறோம்? உலக மனுஷன் கூப்பிடுறது வேற. உலக மனுஷன் தன்னுடைய கடவுள்களை எப்படி எந்த விதத்திலாவது கூப்பிடலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்களும் நானும் எப்படி கூப்பிட வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கு. எப்படி கூப்பிட்டால் கர்த்தர் செவி கொடுப்பார், எப்படி கூப்பிட்டால் கர்த்தர் செவி. முதலாவது அவரை நோக்கணும். நோக்க வேண்டும் என அவரை பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க. அது பாருங்க, ஏசாயா 45:22 வாசிங்க. ஏசாயா, சீக்கிரம் சட்டு போட்டு, ஏசாயா 45:22, பக்கம் 852. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். நோக்கி, பூமியின் எல்லாம் கூட என்ன நோக்கி பாருங்க. லுக் அட் மீ, என்ன நோக்கி பாருங்க. ரட்சிப்பு என்கிட்ட இருக்கிறது, என்கிட்ட விடுதலை இருக்கிறது, என்கிட்ட சமாதானம் இருக்கிறது, என்கிட்ட எல்லா நன்மைகள் இருக்கிறது. என்ன நோக்கி பாருங்க. இல்லையா? இன்னைக்கு உலகத்துல அநேக பொருட்கள் வாங்கும். சில கடைகள் இருக்கும், சில பொருட்கள் சில கடைகள் இல்லாம இருக்கும். சில பேர் சொல்லுவோம், அந்த கடைக்கு போகாதப்பா, ஒண்ணுமே இல்லை, எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அங்க போனீங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க அப்படின்னா, எல்லாமே A to Z. கடை பேரே வச்சிருப்பாங்க A to Z. ஆனா அங்கேயே கூட சிலது இல்லாம இருக்கும். A to Z போய் பாருங்க, A to இருந்து Z வரைக்கும் இருக்கும், பேர் வச்சிருப்போம். ஆனா அங்க போனா மிளகாய் தூள், மஞ்சள் தூள் கிடைக்கிறது. அப்படியெல்லாம் இருக்குது. ஆனா சில கடைகள் எல்லாமே இருக்கும். ஆனா வசனம் சொல்லுதாருங்க, கர்த்தருடைய தேவ ஜனமே, என்ன நோக்கி கூப்பிடுங்க. மறுபடியும் வாசிங்க, read once again. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது ரட்சிப்பு அவர்கிட்ட இருக்குது. ஆமா, ரட்சிப்பு யார் கொடுக்கிறாங்களோ அவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், ஆமா, யாருக்கு கொடுக்கிற அவரை நோக்கி பாருங்க. சுகம் இல்லாத இடத்துல, சௌக்கியம் இல்லாத இடங்கள்ல போய், ஆரோக்கியம் கொடுக்க முடியாத இடங்கள்ல போய், சமாதானம் கொடுக்க இல்லாத, விடுதலை கொடுக்க முடியாத இடத்துல போய் நீங்க போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம், நோ யூஸ். இன்னைக்கு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. மனுஷன் போயிட்டு இருக்கிறான். ஆமா, நல்ல பெரிய பெரிய நல்ல வசதி படைஞ்சவங்க போய் அவங்க கிட்ட போனா கிடைக்கும். எங்க போகணுமோ அங்க போகணும். நீங்க யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்க்கணும், யாரை கேட்கணுமோ அவளிடத்துல கேட்கணும். இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கணும். ஆனா சொன்னாரு, அவர் ரட்சிக்கப்படுவீங்க, ரட்சிப்பு என்கிட்ட என்ன நோக்கி பாருங்க. ஆமா, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர். He is our savior, அவர் மீட்பர். He is our redeemer. அவர் மீட்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்கிறது. ஆமா, 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க. கர்த்தரை நோக்கி முறையிட்டான், கூப்பிட்டாங்க, அவரை நோக்கி பார்த்தாங்க. அவருடைய விண்ணப்போட சமூகத்தை உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செய்த உடன்படிக்கை நினைத்து உடனே அவர் இறங்கி வந்து மோசே, ஆரோனை தெரிந்து கொண்டு அனுப்பிச்சு விட்டார். என் ஜனங்களை நான் மீட்டுக் கொண்டு வர சொல்லி அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக தேவன் இறங்கி வருவார். அவரால் தான் முடியும். ஆமா, இன்னைக்கு உலகத்துல நீ எந்த மனுஷன் நோக்கி பார்த்தினா கைக்குடி வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னார பார்த்தேங்க, இன்னார உதவி செய்தாங்க எனக்கு அவங்களால தான் நீங்க நல்லா இருக்கிறோம், இவங்களை பார்த்தங்க, இவங்களுக்கு தான் உதவி செய்தாங்க. கரெக்ட், உண்மைதான். ஆனால்
அந்த உதவி செய்கிற எண்ணத்தை கூட, அந்த சூழ்நிலையை கூட, அந்த உதவி செய்கிறதான அந்த கிருபையை கூட ஆண்டவர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க மூலமா அவனுக்கு உதவி வருது. அதை மறந்துடலாம். இவங்களால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இவங்களால தான் நான் இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறேன். இவங்க உண்மைதான், அது 100% அதை மறக்கக்கூடாது. நன்றியை நினைக்கணும். ஆனா அதே நேரத்தில் அதை யார் செய்தது? ஆண்டவர். அவங்க மூலமா ஆண்டவர் அநேக காரியம் உலகத்தை மனுஷன் மூலமா தான் செய்யறேன் இல்லையா? வேறு பார்க்கறது இல்லையா? அதனால என்ன பண்ணணுங்க, அவரை நோக்கிறோம். இதுல பாருங்க, ஏசாயா 52:10 நினைக்கிறேன், வாசிங்க. ஏசாயா 52:10 ஒரு வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும், எல்லா ஜாதியின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவன் ரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லையில் உள்ளவர் அவரை நோக்கி பார், அவர் நோக்கு. நீங்க சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது, யாருடைய கையை நோக்கி பார்க்கணுமா? வாசிங்க. சங்கீதம் 123 இல்ல, சங்கீதம் 123 2ஆம் வசனம். அது 121. இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எஜமானுடைய கை எஜமானை நோக்கி பாருங்க. நான் சொல்றேன், எஜமானின் கையை நோக்கி வேலைக்காரனுடைய கண்கள், எஜமாட்டியினுடைய கையை நோக்கி வேலைக்காரனுடைய கண்கள். ஆமா, இரக்கம் செய்கிற வரைக்கும் அவர் நோக்கி பார்க்கணும். நீங்க அந்த முன் வசனம் கூட பாத்தீங்கன்னா தெரியும். 120 பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை எனக்கு ஒத்தாசி ஒரு பருவ நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவரை நோக்கி பாருங்க. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம். நம்ம எப்போதுமே என்ன பண்ணோம், மனுஷனிடத்தை ஏதாவது கிடைக்குமா எதிர்பார்க்கணும், ஏதாவது கிடைக்குமா. நான் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு காரியம் வந்தாலும் முதல்ல ஆண்டவர் நோக்கி பாரு, ஆண்டவருக்கு கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்ல, என்ன நோக்கு, என்னை நோக்கி பாரு. எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமா, நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 35 இருந்து வாசிங்க. பக்கம் சொல்லுமா? பக்கம் 111 பக்கம் 111. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 35. பின்பு அவர் எரிகோவுக்கு வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு கூப்பிடுறான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, தேவ ஜனமே, பார்த்தீங்கன்னா குருட இதுவரைக்கும் இயேசுவை நான் பார்த்ததே கிடையாது. இனிமேல் பார்த்தாதான் உண்டு. இயேசு யார், அவர் கருப்பா சிவப்பா, என்ன நேரம், என்ன உயரம், ஆனா கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு எல்லாம் கண்ணு பார்க்க இருந்தவங்களே நான் பார்க்கறது இல்லை. அவன் கண்ணு 2 கண்ணும் கிடையாது. அப்படிப்பட்டவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு இந்த பக்கம் போறாரு. அவன் எவ்வளவு கேள்விப்பட்டிருப்பான் பாருங்க, இயேசு குறித்து எவ்வளவு செய்தி கேள்விப்பட்டிருப்பான். இயேசு அற்புதங்களை செய்யறாரா, மரித்த உயிரோட எழுப்புறாரா,
குஷ்டரோகத்தை சுகமாக்கினாராம், காட்சி கடையில் அதட்டினாராம், பிசாசுகளால் துரத்தினாராம், வியாதிகளால் சுகமாக்கினாராம், அற்புதம் செய்தாராம், குருடெல்லாம் பார்வையை செய்யறாராம். அதெல்லாம் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். பார்வை இல்லைதான், ஆனா காது நல்லா கேட்குது. அது குறித்து கேட்கலாம். கேட்டு இயேசு போற வழி கேட்கலாம். யார் இந்த பக்கம் கேட்டிருப்போம். இயேசு போறார். உடனே அந்த ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவர் கேட்டு, ஜனங்கள்லாம் பேர போறா, கத்திட்டு போறாங்க. இயேசு இயேசு போதகர் போதகர் கத்திட்டு போறாங்க. சத்தத்தை கேட்டு என்னன்னு விசாரிக்கணும். உடனே அந்த இயேசு போகிறார். உடனே எப்பொழுது அவர் இயேசு போகிறார் சொன்ன புரிஞ்சுக்கிட்டான். இயேசு போறார். அவன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓ இயேசு வந்துட்டார்ப்பா, இப்ப அவரை தான் கூப்பிடணும். இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கணும், ஆனா அந்த பக்கம் போறது யாரும் தெரியாது, பார்வை இல்லையே. ஜனங்க ஓடின, ஜன கூட்டம் ஓடுது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இயேசு குறித்து கேள்விப்பட்டதுனாலதான், இயேசுவை குறித்து ஏற்கனவே அறிந்து வைத்ததுனால்தான் இயேசு வந்தவனை பிடிச்சிட்டான். அதான் சொல்றாரு, உண்மையாய் தன்னை கூப்பிடுகிற யாவருக்கு அவர் என்ன பண்றாரு, சமீபமா இருக்கிறார். உண்மையா கூப்பிட்டான். இந்த குருடை எப்படி கூப்பிட்டான், உண்மையா கூப்பிட்டான். கத்த சமீபமா வந்துட்டார். எவ்வளவு ஆசீர்வாதம், ரியாலிட்டி, உண்மையா. எங்கிருந்து இவர் பார்வை கொடுக்க போறாரு, நம்ம பிறவிலிருந்து கூறுடா, நமக்கு எங்கிருந்து இவர் பார்வை கொடுக்க போறாரு. ஏனாதான அன்னைக்கு பாருங்க, பிறவி செப்பானி தேவாலயத்து வாசலுக்கு வந்தா, பேதுரு யோவானுக்கு போறாங்க. உடனே அவங்க ஏதோ பொண்ணு வெள்ளி கிடைக்குமான்னு பார்த்தான். நம்மளே எங்க நடக்க வைக்க போறான், அவிசுவாசம். அவன் உண்மையா அவங்கள பார்க்கல, பேதுரு சீஷர்களை பார்க்கல, ஆனா உண்மையா அவரை என்ன கூப்பிட்டாங்க. ஆனா இவங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க, உண்மையா பார்த்து, நீ எதிர்பார்க்க பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இருக்கிறத உனக்கு தர சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட சொன்ன கூட அவன் குதித்து நின்று எழுதான், கால்கள் கரடன் பலன் கொண்டது இருப்பார். அருமையான, உண்மையா நீ கூப்பிடுறியா, உண்மையா இயேசு அறிந்திருக்கிறியா, உன்னை கூப்பிடுதல் உண்மையா இருக்கணும். இங்க கூப்பிட்டுட்டு வேற வழியில போயிடக்கூடாது. ஆண்டவர் செய்வார், ஆண்டவருக்கு உதவுவார், ஆண்டவரை நடத்துவார். அந்த உண்மை உங்களுக்குள்ள இருக்கணும். பாருங்க, அதே சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 10ஆம் வசனத்துல வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 அதோடு 13 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தேவனை பார்க்கலாமே. ஆண்டு சொன்னாரு, என்ன நோக்குங்கன்னாரு. ஆனா பார்க்கறதுக்கு முடியல அவனால. தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் என்று. பார்த்தீங்கன்னா 2 பேர் கூப்பிடுறாங்க ஜெபத்துல. எப்படி உண்மையான அந்த பரிசைய தன்னை வெளிப்படுத்தலாம், தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தலாம். ஆமா, தர்சமா கொடுக்கறது, காணிக்க கொடுக்கறது, மற்றவங்க குறை சொல்லி பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். உண்மையான ஒரு கூப்பிடுதல் இல்லை ஜெபத்துல. மற்றவங்களை குறை சொல்லி ஜெபத்துல திட்டுறது, ஜெபத்துல அவங்கள ஏதாவது ஆண்டவர் அவங்களை பழி வாங்கணும், அவங்க ஏதாவது தண்டிக்கப்படணும், அந்த எண்ணத்தோட ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. இப்படி எல்லாம் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஜனங்களை அப்படி இருக்க. உங்களை மறைக்கணும், உங்களை தாழ்த்தணும். ஆமா, ஆண்டவருக்கு முன்னாக கர்த்தருடைய சமூகத்தை வரும் பொழுது ஒண்ணுமே கிடையாது, உங்களை தாழ்த்து. முடிவு பிறகு மரண பிறகு இயேசு தான் தாழ்த்துறார், சிலுவை பிறகு தாழ்த்து, தன்னை யாரும் வெளிப்படுத்த. ஒரு தேவாதி தேவன், தேவகுமாரன், வானத்தை போய் உண்டாக்குற சர்வவல்லமையுள்ள தேவன், சதாகால உயிரோடு இருக்கிறவர், ஒருவரை சாவாமல் உள்ளவர், ஒரு மனுஷன் கண்ணீரை காணக்கூடாது, ஒரு சேரக்கூடாது, ஒளியில வாச நித்தியானது, ஏக சக்கர அதர்சனமான தேவனை தத்துவமான அப்படிப்பட்டவர் தன்னை தாங்க தாழ்த்தினார். நீ
ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது உன்னை தாழ்த்தும். உனக்குள்ள என்ன இருக்குது பாருங்க. இந்த பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் தேவாலயத்துக்கு போறோம். 2 பேரோட நிலைமை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது அந்த உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் அவரை பார்க்கும். நீ கூப்பிடும்போது உண்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், நீதி இருக்கணும். அப்பா கிட்ட வருவார். அந்த குருட கூப்பிட்டான், 1க்கு 2 தடவை கூப்பிட்டான். கர்த்தர் வந்து அவனுக்கு பார்வை கொடுத்தார். கானானை ஸ்திரீ அப்படிதான் ஆண்டவரிடத்துல வந்தான், விடல ஆண்டவர். தப்பு கர்த்தர் அவனுடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். நீ வேதத்துல பார்த்தீங்கன்னா அருமையான ஆதியாகத்திலிருந்து வெளிக்க அநேக சம்பவம் நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உண்மையாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆபிரகாம் தன் சகோ லோத்துக்காக, குடும்பத்துக்காக உண்மையா பிடிவாதமா நின்றான், வைராக்கியமா நின்று ஜெபித்தான், கேட்டான், கூப்பிட்டான். கர்த்தர் வைராக்கியத்தை பார்த்து அந்த லோத்து அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார். சோதகுமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னதாக வெளியே கொண்டு விட்டார். அந்த கூப்பிடுதல் யாக்கோபு உண்மையா கூப்பிட்டான், என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை விட்டால. அவர் எங்க ஆசீர்வதிக்க போறாரு, அவர் எங்க பண்ண போற, அப்படி இல்லை. கண்டிப்பா ஆசீர்வாதம். உண்மையா கூப்பிட்டான், போற வைராக்கியமா கூப்பிட்டான், போராடி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஒரு கூப்பிடுதல் நமக்குள்ள இருக்கணும், அப்படிப்பட்ட வாஞ்சி நமக்குள்ள இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு உண்மை நமக்குள்ள இருக்கணும். கூப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சவால் நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கு. உண்மையா நீ கூப்பிடுறியா, அதாவது ஒரு தேவைக்காக கூப்பிடுறியா? ஒரு தேவைக்காக மட்டும் அவரை நோக்கி பார்க்க கூடாது. ஆமா, சுயத்துக்காக அவரை நோக்கி பார்க்க கூடாது, சொந்த காரியத்துக்காக அவரை நோக்கி பார்க்க கூடாது. தான் நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த நோக்கத்தோட நீ அவரை நோக்கி பார்க்காதீங்க. ஆமா, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். உண்மையான ஒரு அன்பு இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் மேல ஒரு அன்பு இருக்கணும். அந்த அன்புல தான் நீங்க கூப்பிட அவர் நோக்கி பாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு, சமீபமா இருக்கான்னு சொல்லி பாருங்க. இன்னும் கூட ஒரு வசனம் வாசி, லூக்கா 18:7 வாசி. வாசிலே லூக்கா 18:7. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். பாத்தீங்களா, அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல கவனிங்க. தம்மால் தெரிந்து கொள்ள, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆமா, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம அழைத்திருக்கிறார், நம்ம வேறு பிரித்திருக்கிறார், நம்ம அவருடைய பிள்ளைங்க. நாமெல்லாம் யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. நம்ம எங்கேயோ இருந்தோம், காணியாட்சி புறம்பா இருந்தோம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ இங்க சொல்ற தம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் தெரிந்து கொண்டார். அப்போ உன் காரியம் அவர் நிச்சயமா வாய்க்கப்படுவார். ஏன்னா உன்னை தெரிஞ்சுக்கிட்டார்ல. அப்போ உன்னுடைய பிரச்சனை போராட்டம் அவன் தெரியும். என்ன சொல்றாரு, தெரிந்து கொள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்பார். அவசரப்படணும், எல்லாத்திலும் அவசரம், ஆத்திரக்காரனும் புத்தி மட்டும். நிறைய பேருக்கு நீ காரியம் ஃபெயிலியர் இருந்த காரணம் புத்தி மட்டும். அவர் சொல்றார் பாருங்க, தம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையிலிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இப்ப இந்த கால வேளை இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்ற, நிச்சயமா இயேசு நாமத்தை சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்வாரு? நியாயம் செய்வார். ஏன்னா நீங்க யாரு? உண்மையா கூப்பிடுறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. You are all chosen vessel. இங்க பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம. அதனால நமக்கு நியாயம் உண்டு. எவனும் நமக்கு அநியாயம் செய்ய முடியாது, எவனும் நமக்கு அநீதி இழைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நாம் யோசிக்கலாம், நான் ஆண்டவர் இப்படி இருக்கு, என்னை இப்படி வச்சிருக்கிறாரு, என் நிலைமை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் ஊழியம் எப்படி இருக்கிறது, என் சபை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களே. யோசிக்க பயப்படாதீங்க. டோன்ட் worry about anything. கர்த்தர் நம்ம தெரிந்து வந்திருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணணும், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும்.
உண்மையாய் அவரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக. எப்ப செய்வார்? செய்வார். என்னைக்கு செய்வார்? செய்வார். செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னும் செய்யலையே நாலாவது ஏதோ ஆயிட போதுமே, எப்படி ஆயிட போதும் இந்த எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா நீங்க உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுறீங்க. எல்லாத்தையும் சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார். சிறப்பா உடைக்க வேண்டியதை உடைச்சி, உருக்க வேண்டியதை உருக்கி, நொறுக்க வேண்டியதை நொறுக்கி, முறுக்க வேண்டியதை முறுக்கி, அவன் எல்லாத்தையும் பண்டு சரிப்படுத்தினார். அவர்கிட்ட நடக்காத ஒண்ணுமே கிடையாது. உன்னால என்னால எதுவும் பண்ண முடியாது. we cannot do anything. பட் ஆண்டவர் இறங்கினார்னு வச்சுக்கோங்க, நீடி பொறுமையா இருக்கிறார். டைம் தரார் எல்லாத்துக்கும். நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு, வீட்டு பிரச்சனைகளுக்கு, தேசத்தின் பிரச்சனைகளை, நாட்டு பிரச்சனைகளுக்கு, எல்லாம் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஆனா நீ மாட்டும் உண்மையா அவரை நோக்கி கூப்பிடு. இல்லையா? உண்மையா அவரை நோக்கி கூப்பிடு. எல்லாம் மாறும் பாரு சீக்கிரமா. இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு தேதி என்ன? 26 2020 2020. எந்த மாசம்? 7. எனக்கு 26. அதனால கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு எழுதி வைத்துக் கொடுங்க. உங்க விஷயத்துல அவரு நம்முடைய வேலை விஷயம், படிப்பு விஷயம், குடும்ப விஷயம், சபை காரியங்கள், எல்லா நிலைகளிலும் கர்த்தர் போட்டிருக்காரு. அவர் நீடிய பொறுமை உள்ள இருக்கார். பாப்பா நீ என்ன செய்யணும்? கவனி, யார் மூலம் செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும். ஆனா நீ என்ன பண்ணணும்? உண்மையாய் கூப்பிடணும். ஆமா, உன்னை கூப்பிடுறதுல போலிதான இருக்கக்கூடாது, ஏமாற்றுதான இருக்கக்கூடாது, திருட்டுதான இருக்கக்கூடாது. நீ கூப்பிடுறதுல சுயம் இருக்கக்கூடாது, மாம்சம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? எனவே நான் இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனா நான் சீக்கிரம் இதோட முடிக்கிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளை. இப்போ சொல்லுங்க, என்ன சொல்லப்படுது? இப்ப சொல்லுங்க. இப்ப சங்கீதம் 145 என்ன வசனம் வருது? 18. மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும். இப்ப செய்யணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ரெண்டு டீம் இருக்குதுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுற ஒரு டீம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு டீம். ரெண்டு டீம் இருக்கு. நீ எந்த டீம்ல இருக்க? எந்த குரூப்ல இருக்க? கூப்பிட்டுனே இருக்கிறியா? இல்லையா? நீ கூப்பிட்டுனே இருக்கிறியா? இல்ல உண்மையா கூப்பிடுறியா? நீ எந்த டீம்ல இருக்கிற? நீ எந்த குரூப்ல இருக்கிற? அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இன்னைக்கு டிசைட் எல்லா கண்களும். குருடன் கூப்பிட்டான், உண்மையா கூப்பிட்டான். என்ன பார்வையிட வேண்டும் என்று எண்ணத்தோட கூப்பிட்டான். சும்மா கூப்பிட்டு பார்ப்போமே, பார்வை கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போடும், அந்த எண்ணத்துல அவன் கூப்பிடல. பார்வையாட அதட்டுறாங்க, அப்ப கூட மறுபடியும் கூப்பிடுறாங்க. உண்மையா கூப்பிடுற. ஆமா, உண்மையா அவர்களுக்கு யார் உன்னை அதட்டினாலும் மிரட்டினாலும், யார் உன்னை பரியாசம் பண்ணாலும், கேள்வி நீ கூப்பிடுறது நிறுத்தக்கூடாது. ஆயக்காரனும் கூப்பிட்டான், பரியாசக்காரனும் பரிசேயக்காரனும் கூப்பிட்டான். அவங்க ரெண்டு பேரும் ஜபத்துல ஆண்டவனுக்கு கூப்பிடுறாங்க, ஜபம் பண்றாங்க. கூப்பிடுதல் ஒரு வகையில ஜபிக்கிறது, விண்ணப்பிக்கிறது. ஆனால் இவன் தன்னுடைய சுயநீதி வெளிப்படுத்துறான். அவன் நான் பாவி. அதான் உண்மையான ஒரு அறிக்கை, உண்மையான ஒரு தாழ். அவளால் கண்டு சொல்லுங்க, இயேசுவே என்ன மன்னியும். இது வரைக்கும் நானே மாம்சத்துல கூப்பிட்டேன், ஏதோ கூப்பிடணும்னு கூப்பிட்டேன். ஆண்டவர் நடக்குமோ நடக்காதோ, ஏதோ சொல்லி வச்சோம், அந்த இடத்துல கூப்பிட்டாண்டவர். இனி அப்படிப்படி நான் கூப்பிடாது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையாய் கூப்பிடாண்டவர். என்னுடைய கூப்பிடுதல்ல உண்மை இருக்கணும் ஆண்டவர். ஆண்டவரே நம்ம நோக்கி பார்க்கறதுல ஒரு உண்மை இருக்கணும் ஆண்டவர். ஒரு மன தெளிவோடு கூப்பிட எனக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடும் என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும்
கனிவோடு என்னை நோக்கிடுவே கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுவே இருபாரம் வந்தே தேருவை நீரை இயேசுவே தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமரை தேவ சமூகத்திலே பல தள்ளின உலை கல்லே பரமசியோ நீதிலே பல தள்ளின உலை கல்லே பரமசியோ நீதிலே வீரராசிக்கும் அதை நோக்கி மகராமரேகா தேருவே வீரராசிக்கும் அதை நோக்கி மகராமரேகா தேருவே திருபாடே வந்தே இருவை நிறை இயேசுவே அன்பான இயேசுவே, அன்பின் பிதாவே, பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, கால விளக்கு ஆச்சரிக்கிறோம். ஒரு ஆறுதலா இருந்தது ஆண்டவர் என்ற வார்த்தை எங்களுக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கு கர்த்தர் செய்வார். 2 குரூப்பை ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம். உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குரூப் ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குரூப் ஆண்டவர். நாங்கள் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவர். ஏதோ சுயத்துக்காக, மாம்சத்துக்காக ஆண்டவரே, எங்கள் தேவைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, அந்த நோக்கத்துக்காக அல்ல, உண்மையாய் என் கூப்பிடுதல் ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற உண்மை ஆண்டவர், அது எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். நீ என்ன எதிர்பார்க்கிறீரோ அந்த உண்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறார். ஒவ்வொரு ரத்த கோட்டைகளும் மறைத்துக் கொள்ளும். அசுத்தாவிகள், பொல்லாத ஆவிகள், கொள்ளை நோய்கள், நம்முடைய பிள்ளைகள் அடையாளங்களை தொடாதபடிக்கு ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். உண்மையாய் அடையாளர் கூப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் கொண்டு வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வருமானத்தை ஆசீர்வதி, தண்ணீர் ஆகாரத்தை ஆசீர்வதி, வியாதிகள் விட்டு விலக்குவீராக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் பாடி அருடைய ஆசீர்வாதம் சொல்லி இந்த மாசம் வாக்கு பண்ணிக்கிறார். உடைய கிருபையினாலே இந்த மாதத்தை முடித்து புதிய வாரம், புதிய நாளுக்குள்ள கடந்து வரும்போது புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு, ஒரு புதிய வெளிப்படுத்த கடந்து வர கிருபை ஆசீர்வாதம் துதிகா நமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசனமாக்கி சமாதானத்தை கட்டெடுக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனாலும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் நம்முடைய தேச வரையும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.